சதீஷ் சார் சொல்லப்போனா உண்மையா வந்துட்டு ஒரு ட்ரெய்னர் மட்டும் கிடையாது, ஒரு வழிகாட்டி மட்டும் கிடையாது. அவர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாமே சொல்லலாம். இருந்தாலுமே அவர் வே ஆஃப் த ஸ்டடி, வே ஆஃப் த ட்ரெய்னிங் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்மகிட்ட அப்படியே சொல்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருமே அப்படியே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓப்பனா சொல்லணும் அவசியம் இல்ல. இப்படி பண்ணுங்க, இத பண்ணுங்க, இப்படி பண்ணா ஈஸியா வந்துரலாம், மேல வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி, அவர் பட்ட கஷ்டத்தையும் சொல்லி, அது அந்த கஷ்டம் நீங்க படக்கூடாது. அந்த கஷ்டம் படாம நீங்க மேல வரக்கு என்னவோ அப்படிங்கிறது வந்துட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது வந்து சதீஷ் சார்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாம வந்துட்டு அவர் வந்துட்டு பிசினஸ்ங்கிறத நீங்க வந்து ஒரு மேலோட்டமா பார்க்காதீங்க எதையும். அதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஒரு முகம் முன்னாடி தெரியுது ஒரு முகம் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடியும் ஒரு முகம் இருக்குது. அந்த 2 முகத்தையும் நீங்க வந்து பார்த்தா தான் இதுக்குள்ள வர முடியும். வந்தா தான் நீங்க வந்து அதுக்குள்ள எப்படி நீங்க ஸ்ட்ரகிள் ஆயி, ஸ்டாண்ட் ஆயி நிக்க முடியுங்கிறத அவருக்கு அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து இது வரைக்கும் நடந்த கிளாஸ்ல நல்லா புரிய வச்சுட்டாரு.